Listen very carefully to this message. இந்த செய்தியை கவனமாய் நீங்கள் கேளுங்கள். God loves his people. தேவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். That is why he selected you to be his people. ஆகவேதான் உங்களை தன்னுடைய ஜனமாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். And he desires that his people be well at all times. அவருடைய ஜனங்கள் எல்லா நேரங்களிலும் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And that's why he has given us the word of God which can keep a person well at all times. ஆகவேதான் தேவன் தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். ஏனெனில் வார்த்தையானது தன்னுடைய ஜனத்தை எல்லா நேரங்களிலும் சுகமாய் வைக்கிறதான வார்த்தை. The Bible says, whosoever is born of God overcometh the world. வேதம் சொல்கிறது தேவனால் பிறந்த எவனும் அவன் ஜெயிக்கிறான், உலகத்தை அவன் ஜெயிக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. So if you are born of God, you overcome the world. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள், ஜெயிக்கிறவர்கள். If you really want to see good days and if you really love life, that's what the Bible says in 1 Peter chapter 3 verse 10, then you have to understand the word of God very clearly. உண்மையாகவே நீங்கள் நல்ல நாட்களை பார்க்க வேண்டும். நல்ல நாட்களை நீங்கள் பார்க்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வெகு தெளிவாக சொல்கிறது. ஜீவனை விரும்பி நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிறவன். That means the plan of God for the church is what? That they should see good days. தேவன் தன்னுடைய சபைக்கு வைத்திருக்கும் திட்டம் என்ன? சபையில் இருக்கிறவர்கள் நல்ல நாட்களை காண வேண்டும். And as long as you walk in line with the word, you will see good days. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற வரைக்கும் நீங்கள் நல்ல நாட்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். But at the same time an option is given for you to change it if you do not understand God and his ways. அதே நேரத்தில் தேவனையும் அவருடைய வழிகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்களுடைய சிந்தைகளை மாற்றிக்கொள்வீர்களானால் அதுவும் உங்களுக்கு தேவனையும் அவருடைய வழியையும் புரிஞ்சுக்கலனா கர்த்தருடைய திட்டத்தை மாத்திடலாம். So we have to understand God and his ways. ஆகவே தேவனையும் அவருடைய வழிகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So listen carefully to this message. இந்த செய்தியை கவனமாய் நாம் கேட்போம். The coming of the Lord is very close. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிக சமீபம். Okay, Amos chapter 4 verse 9 verse 11 and 12. I've smitten you with blasting and mildew when your gardens and your vineyards and your fig trees and your olive trees increase. The palmer worm devoured them, yet have ye not returned unto me, saith the Lord. Verse 11, I have overthrown some of you as God overthrew Sodom and Gomorrah, and ye were as a firebrand plucked out of the burning. Yet have ye not returned unto me, saith the Lord. Verse 12, therefore thus will I do unto thee, O Israel, and because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். கற்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சைப்புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆம் வசனம். சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு நான் செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Now look at the word of God. He says, I have overthrown some of you. தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. உங்களில் சிலரை நான் கவிழ்த்து போட்டேன். And you were as a firebrand plucked out of the burning. நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல் இருந்தீர்கள். And then he says in verse 12, therefore thus will I do unto thee, O Israel. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் என்று 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். Thus will I do unto thee, O Israel. இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக நான் உனக்கு செய்வேன். And because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Now God is telling, I will do like this, not unto the Gentiles, but unto thee, O Israel. And because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் புறஜாதிகளுக்கு செய்ய போவதில்லை. நான் இஸ்ரவேலே, உனக்கு நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. Now the word advises us to be very careful about two things. வேதாகமம் வெகு தெளிவாக 2 காரியங்களை குறித்து நாம் கவனமாய் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. In 1 Corinthians chapter 3 verse 18, the Bible says, let no man deceive himself. And Ephesians chapter 5 verse 6 says,
let no man deceive you with vain words. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், எந்த மனுஷனும் உங்களை வஞ்சியாமல் இருப்பானாக. எபேசியர் 5:6 வசனத்தில். Now look at that. Let no man deceive himself. That is number 1. Number 2, let no man deceive you with vain words. First of all, God says, let no man deceive himself. முதலாவது தேவன் சொல்கிறார், ஒருவனும் தன்னை வஞ்சியாதபடிக்கு. That means you can deceive yourself. அப்படியானால் நீங்கள் உங்களையே வஞ்சிக்க முடியும். Number 2, God says, let no man deceive you. அடுத்ததாக ஆண்டவர் சொல்றார், எந்த மனுஷனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, வீண் வார்த்தைகளினால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி. And that's why he's using the term vain words. ஆகவேதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், வீண் வார்த்தைகளினால் உங்களை மோசம் போக்காதபடிக்கு. Now today we are facing a great crisis because of superficial diluted teaching. இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அல்லது மிக பெரிய ஒரு போராட்டத்தை, நெருக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் கலப்படமான போதனைகள். The shallow teaching and the children of God have begun to take God very lightly. மிக மேலோட்டமான போதனைகளினாலே இன்றைக்கு ஜனங்கள் தேவனை வெகு லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள். Many have misunderstood God and his attributes. பலர் தேவனையும் அவருடைய குணாதிசயங்களையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். They have taken God's mercy, grace, patience, long suffering and goodness for granted, and today many are living as they like without understanding why God died for them and why God made them his people. தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய பொறுமையின் ஐஸ்வர்யத்தையும் மிக லேசாக அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்கள் மனம் போன போக்கிலே தங்கள் மனம் விரும்புகிற முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனையும் அவருடைய வழிகளையும் அவரை குறித்தும் அறியாமல் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். And many are fulfilling the lusts and they are fulfilling their worldly desires and the desires of their mind. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய மாம்ச இச்சைகளையும் தங்களுடைய மனதின் விருப்பங்களையும் உலக பிரகாரமான அவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவதில் தான் அதிக கவனம் செலுத்துகின்றனர். And the fear of God is slowly disappearing. தேவ பயம் என்பது மறைந்து கொண்டே இருக்கிறது. Actually many do not have time for God and the things of God. இன்றைக்கு அநேகருக்கு தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நேரம் கொடுப்பதற்கு நேரமில்லை என்று எண்ணுகிறார்கள். Though the apostles have been describing very clearly about the God who he is, we have failed to understand and we are more concerned about one side of God, his patience, grace, mercy, long suffering and goodness, and we have forgotten that our God is also the God of judgment. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து பல வகையான எச்சரிப்பின் காரியங்களை அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தும் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஒரு பாகமாகிய கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யம், அன்பு, மனதுருக்கம் இதை மாத்திரம் தான் அவர்கள் புரிந்து கொண்டு நியாய தீர்ப்பின் தேவன் என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். Now observe what the apostle of grace reveals. Hebrews 10 and verse 26. For if we sin willfully, after that we have received the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sins, but a certain fearful looking for of judgment. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆவது வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். Now this is what the apostle of grace is revealing. இதுதான் கிருபையின் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். He says there'll be a fearful looking for, certain fearful, look at the term here, certain fearful looking for of judgment to those who receive the knowledge of the truth if they are going to sin willfully. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே வரும். யாருக்கு என்றால் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். Certain fearful looking for of judgment. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல். Now look at that. A certain fearful looking for of judgment is a term which very clearly describes who God is. நிச்சயமாக நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல் இருக்கும் என்று சொல்கிறார். For those who know the truth but sin willfully. சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்த பின்பு அவர்கள் மனப்பூர்வமாக பாவம் செய்தால். Now our God is a God of grace, mercy. You have to listen to this message very, very carefully. I repeat it again, okay? It's going to be very tough, but listen to this very, very carefully, okay?
Our God is a God of grace, mercy, patience, long suffering, and goodness. But this God, after delivering his people from bondage, overthrew them. Do you know why? நம்முடைய தேவன் அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன், பொறுமையாக இருக்கிறதான தேவன். ஆனால் அதே தேவன் தான் தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கின பின்பு, மீட்டு கொண்ட பின்பு அவர்களை வனாந்தரத்திலே அழித்து போட்டார். Why did he deliver them? Because of his mercy and love and grace and goodness. ஏன் அவர்களை அவர் அழித்து போட்டார்? அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய ஐஸ்வரியம் எல்லாம் இருந்தும், and he was bearing patiently with them because he is a patient God, long suffering God. அவர் பொறுமை உள்ளதான தேவன், நீடிய பொறுமை உள்ள தேவன். அவர்களை சகித்து கொண்டிருந்தார், பல நாட்களாக நீடிய பொறுமையோடு சகித்தார். But suddenly he overthrew them. ஆனால் திடீரென்று அவர்களை அழித்து போட்டார். Why? 1 Corinthians chapter 10 verse 5, but with many of them God was not well pleased, for they were overthrown in the wilderness. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். And after overthrowing them, scripture reveals in verse 6, next verse, now these things were our examples to the intent we should not lust after evil things as they also lusted. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. Now we can't just afford to omit the Old Testament in these areas, because very clearly the New Testament says what happened in the Old Testament is for our example, so that we may not do what they did. பழைய ஏற்பாட்டிலே நடந்ததான காரியங்களை நாம் அப்படியே ஒதுக்கிவிட முடியாது, ஏனெனில் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. In Hebrews chapter 10 verse 30, the apostle Paul describes the Lord shall judge his people. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் நியாயம் தீர்க்கிறவர். Look at that. This is what Paul is telling. The Lord shall judge his people. தேவன் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பார். Now Peter is an apostle who reveals many amazing truths which no apostle, no man has ever revealed, truths difficult to understand. எந்த மனுஷனும் வெளிப்படுத்தாததான சில ஆச்சரியமான ஆழமான சில சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு வெளிப்படுத்தி இருக்கிறார். Now I am slowly coming to the message. When I tell something, there's a reason behind that. So listen very, very carefully. நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாக அதிலே அர்த்தம் இருக்கிறது. ஆகவே கவனமாக இந்த செய்தியை கேளுங்கள். In 1 Peter chapter 4 verse 6, Peter is revealing something. For this cause was the gospel preached also to them that are dead. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இதற்காக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. For this cause was the gospel preached also to them who that are dead. மரித்தவர்களுக்கு, இதற்காக மரித்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. Now Peter reveals that the gospel was preached to them that are dead. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், மரித்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. But pastor, I thought that gospel can be preached only to the living. பாஸ்டர், நான் நினைச்சேன் சுவிசேஷத்தை உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். But Peter reveals something which had taken place. ஆனால் பேதுரு நடந்ததான சம்பவித்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Can one preach to the dead? ஒரு மனிதன், ஒரு நபர் மரித்தவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியுமா? Because if you have to preach to the dead, then you have to be in the place where the dead are. மரித்தவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்றால் மரித்தவர்கள் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். Now how can this take place? இது எப்படி சம்பவிக்க முடியும்? Your mind cannot accept this. உங்களுடைய மனதால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. But it happened. That's what Peter is telling. அப்படியே தான் நடந்திருக்கிறது. அதுதான் பேதுரு சொல்லுகிறார். I'm trying to make you understand, because this is where the message is beginning. இப்போதான் செய்தியே ஆரம்பமாகிறது. Okay? See, Peter, don't take him lightly. பேதுரு சொல்லுகிறதான காரியங்களை நாம் லேசாக எடுக்கவே கூடாது. Nobody has given revelations like what Peter is telling. பேதுரு சொல்லுகிறதை போல சில வெளிப்பாடுதல்களை வேற யாருமே சொல்லவில்லை. In 1 Peter chapter 3 from verse 18 to 20, Peter also reveals what Jesus did after he died and before being taken up into heaven. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை பேதுரு சொல்லுகிறார். See, look at that. He is telling what happened after Jesus died. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு என்ன சம்பவித்தது? Verse 18, for Christ also has once suffered for sins, the just for the unjust, that he might bring us to God, being put to death in the flesh, but quickened by the Spirit, by which also he went
and preached unto the spirits in prison. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். Now here Peter is telling Jesus was put to death in the flesh but quickened by the Spirit, made alive by the Spirit. கிறிஸ்துவும் அவர் மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். So he is now describing something which happened after Jesus died in the flesh. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மரித்த பின்பு நடந்ததான காரியத்தை விவரிக்கிறார். He says Jesus was quickened in the Spirit, by which also he went and preached unto the spirits in prison. அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். Look at this. Now Jesus is preaching not to flesh and blood, he is preaching to spirits in prison. இந்த இடத்துல பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மாம்சம் இரத்தமாய் இருக்கிறவர்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, ஆவிகளாக காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். And Peter also describes who are these spirits, verse 20, which sometimes were disobedient when once the long suffering of God waited in the days of Noah while the ark was preparing, wherein few, that is 8 souls, were saved by water. 20வது வசனத்திலே அந்த ஆவிகள் யார் என்று சொல்கிறார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். So very clearly he is telling who they are. வெகு தெளிவாக சொல்கிறார் அவர்கள் யார் என்று. They were men like you and me, living at the time of Noah. அவர்கள் உங்களையும் என்னையும் போன்றதான மனிதர்கள், நோவா வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள். But the long suffering of God. Today people say God is long suffering in the New Testament. Listen, God was long suffering during the time of Noah also. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், நோவாவின் காலத்திலேயே தேவன் நீடிய பொறுமையோடு அவர்களிடத்தில் இருந்திருக்கிறார். Long suffering of God waited in the days of Noah while the ark was preparing. பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது. See, always if God is long suffering, he is long suffering because he is giving people time till something gets ready. தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் உண்டு. ஏனெனில் ஒரு காரியம் ஆயத்தமாவதற்காக அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். Only when the thing gets ready, then only God moves. அந்த காரியம் ஆயத்தமாக வேண்டிய காரியம் ஆயத்தப்படுகிற வரைக்கும் அவர் பொறுமையோடு இருந்து அதற்கு பிறகு இயங்க ஆரம்பிக்கிறார். But long time before that thing is getting ready, he always informs, and then he watches to see how the people react. And he just keeps quiet, he doesn't do anything. People just start living as they like during that period. ஆயத்தமாவதற்கு முன்பதாகவே தேவன் முன்கூட்டிய காரியங்களை வெளிப்படுத்தி விடுகிறார், எச்சரிப்பும் கொடுத்து விடுகிறார். அதற்கு பிறகு அவர் காத்திருந்து அவர் பார்க்கிறார் எப்படி ஜனங்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை தேவன் கவனமாக கேட்கிறார். ஆனாலும் அவர்கள் அதை அசட்டை செய்து அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் தேவன் அதை காத்திருந்து பார்க்கிறார். So we have to be very careful. Even now God is telling again and again, get ready, get ready, get ready, get ready. He is waiting for the ark to be ready, brother. Do you know that? Are you listening? ஆயத்தமாக 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 என்று ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த பேழையானது ஆயத்தமாவதற்கு தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Something has to get ready. ஏதோ ஒன்று ஆயத்தமாக வேண்டி இருக்கிறது. I'll later on tell you what is that. அது என்ன என்பதை பிறகு நான் சொல்லுகிறேன். But something has to get ready. Till the time God is keeping on telling, okay, something is going to happen. The rain is going to come. Rain is going to come. Rain is going to come. That's what he told Noah. Now he is telling Jesus is going to come, Jesus is going to come, Jesus is going to come. Judgment is going to begin, and the people are not bothered like the days of Noah. They continue to do what they are doing. எப்படி தேவன் அந்த நாட்களில் இருந்ததான ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார், மழை வரப்போகிறது, மழை வரப்போகிறது, மழை வரப்போகிறது. ஆனால் அந்த ஜனங்கள் கேட்கவே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், வரப்போகிறார், வரப்போகிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்க போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் எப்படி அந்த காலத்தில் நோவாவின் காலத்தில் இருந்ததான ஜனங்கள் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் வாழ்ந்தார்களோ அதை போலவே இன்றும் நடக்கிறது. So what happened? They died and they were in prison.
நடந்தது என்ன? முடிவிலே அவர்கள் மரித்தார்கள், காவலிலே இருந்தார்கள். The flesh was destroyed in the world itself. அவர்களுடைய மாம்சமானது இந்த பூமியில் இருக்கும் பொழுது அழிந்து விட்டது. But the spirits don't die. ஆனால் ஆவி என்பது ஒரு காலம் மரிக்காது. It was in prison. அந்த ஆவி காவலிலே, அந்த ஆவிகள் எல்லாம் காவலில் இருந்தன. And Jesus Christ, when he died in the flesh, went in the spirit and preached to those spirits in prison after 2500 years, if I'm not wrong. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்ட பின்பு, அதாவது முன்பு நோவாவின் காலத்தில் வாழ்ந்ததான அந்த மனிதர்கள் எல்லாம் மரித்து அந்த ஆவிகள் காவலில் இருக்கிறதான ஆவிகள் அவர்களுக்கு போய் அவர் பிரசங்கித்தார். நான் நினைக்கிறேன் 2500 வருடங்கள் இருக்கும். அவர்கள் மரித்து 2500 வருடங்கள் கழித்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆவியிலே பிரசங்கித்தார். Imagine look at this revelation Peter is giving, preaching after 2500 years after they are dead. இந்த வெளிப்பாட்டை பாருங்க. பேதுரு இதை குறித்து நமக்கு சொல்லுகிறார். மரித்து 2500 வருடங்கள் ஆகின பிறகு சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. Approximately I think 2500, 2700, 2000, somewhere around that, but definitely more than 2000. Okay, see, this is Peter. ஏறக்குறைய, அதாவது நான் சொல்வது ஏறக்குறைய, அதாவது 2500 என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக 2000 வருடங்களுக்கு மேலாக தான் இப்படிப்பட்டதான ஒரு வல்லமையான ஆழமான வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிறார். So why I'm telling you this preachings of Peter, you can't understand, nobody can understand, so don't try to give your own conclusion just because your mind doesn't understand. When he says something, you have to be very, very careful about what he is saying. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதான வெளிப்படுதல்களை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய மனதுக்கு அது புரியவில்லை என்பதனால் ஏதோ ஒரு அர்த்தத்தை நாம் அதற்கு கொடுத்து ஒரு தவறான ஒரு காரியங்களை நாம் வெளிப்பாட்டை, தவறான ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்கக்கூடாது. Now the Peter who talks about gospel being preached to the dead is now telling in 1 Peter chapter 4 verse 17, for the time has come, the judgment must begin at the house of God. And if it first begin at us, what shall the end be of them that obey not the gospel of God? மரித்த ஆவிகளுக்கு இயேசு போய் பிரசங்கித்தார் என்று இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மிகவும் ஆழமான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்த அதே பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். Now this is a revelation which is given by Peter. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிறதான வெளிப்பாடு. Now before we go into that teaching which Peter is telling, let us go and find out who this Peter is, because any man, whatever he says, should be judged based on the status of that person in the sight of God. எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பார்வையில் அந்த மனிதனுடைய அந்தஸ்து என்ன, அதன் அடிப்படையில் தான் அவர்கள் கொடுக்கிறதான வெளிப்பாட்டுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Okay, go to 2 Peter chapter 1 verse 16. Who is this Peter? For we have not followed cunningly devised fables when we made known unto you the power and coming of our Lord Jesus Christ, but were eyewitnesses of his majesty. Number 1, Peter was eyewitness of his majesty, and he doesn't tell cunningly devised fables. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, யார் இந்த பேதுரு? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். So look at this. Peter was eyewitness. Eyewitness means he saw with his eyes. Listen, he saw with his eyes his majesty. பேதுரு கண்ணாக கண்டவர், அதாவது ஐ விட்னஸ், அதாவது கண்ணாக பார்த்து உண்மையான சாட்சி என்று சொல்கிறார் பாருங்க. அதை தான் அவர் சொல்கிறார். அவருடைய மகத்துவத்தை, தேவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை கண்ணாக கண்டவர் இந்த பேதுரு. See, amazing. He saw with his physical eyes, brother. பேதுரு தன்னுடைய சொந்த மாம்ச கண்களினாலே இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை கண்களினால் பார்த்தவர். That means it was given unto him to see. அப்படியானால் அவருக்கு அது அருளப்பட்டது. இயேசுவின் மகிமையை பார்க்கும்படி அவருக்கு அருளப்பட்டிருந்தது. Secondly, 2 Peter 1:18, and this voice which came from heaven we heard when we were with him in the holy mount. Point number 2, he was the one who heard the voice which came from heaven with his physical
physical ears. அடுத்ததாக அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம் 2 பேதுரு 1:18 வசனம். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அப்படியானால் அவருடைய சொந்த மாம்ச காதுகளினாலே அந்த சத்தத்தை, வானத்திலிருந்து வந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். Number 3 calls that mount as the holy mount. அதை பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கிறார். Now Peter is just one of the 3 individuals who ever lived in the world who directly saw and who directly heard with his physical ears, which means you can understand the status of this apostle. இந்த பேதுரு யார் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை கண்களினால் கண்டவர், வானத்திலிருந்து வந்ததான அந்த சத்தத்தை, பரிசுத்த பர்வதத்தில் இருந்த 3 பேர், அவர்களில் ஒருவர் பேதுரு, அவர்களில் ஒருவராக இருந்த அந்த சத்தத்தை கேட்டவர். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தேவனுடைய பார்வையிலே பேதுருவின் நிலைமை என்ன, அந்தஸ்து என்ன. And also you know who appeared in the mount? Moses and Elijah. அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு காட்சி அளித்தது யார்? எலியாவும் மோசேயும். Matthew 17:3, Moses and Elijah. Brother, look at this. He is not only seeing his majesty, but he is also having a glimpse about Moses and Elijah. அவர் மகத்துவத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை பார்த்தது மாத்திரமல்ல, எலியாவையும் மோசேயையும் பார்க்கக்கூடியதான ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. Of course Elijah didn't die, but Moses died, but he is seeing Moses who was dead. எலியா மரிக்கவில்லை, ஆனால் மோசே மரித்தார். ஆனால் மரித்ததான மோசேயும் எலியாவையும் அவர் பார்த்தார். Okay, Elijah, where is he now? இப்பொழுது எலியா இப்பொழுது எங்கே இருக்கிறார்? Isn't that interesting, brother? இதெல்லாம் சுவாரஸ்யமான காரியங்கள். Where is Elijah? எலியா எங்கே இருக்கிறார்? He was, that's why he came to see Jesus. அவர் இருக்கிறார், ஆகவே தான் அந்த இயேசு இருக்கிற பரிசுத்த பர்வதத்திலே அங்கே வந்திருந்தார். See, why I'm telling all this, when Peter is telling something, don't come to your own color, because I find, be careful about the internet, everybody giving their own theory. I think it's totally crazy. You got to be very, very careful. Don't give your own interpretation. Whatever is there in the Bible, exactly give what is there. That is why I'm trying to make you understand what Peter tells. Many will not understand unless the Holy Spirit reveals. ஆகவே தான் நான் திரும்பமாக சொல்கிறேன், இன்டர்நெட்ல நீங்கள் கேட்கிற காரியங்களை குறித்து நீங்க ஜாக்கிரதையாக. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய சொந்த விளக்கங்களையும் தங்களுடைய புரிந்து கொள்ளுதலையும் தான் சொல்றாங்க. அதனால நீங்க நேரடியாக கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்கிறதோ அதை அப்படியே நாம் கேட்க வேண்டும், அதை தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். ஏனெனில் அவர் நேரடியாக இயேசுவின் மகத்துவத்தை கண்ணார கண்டவர். 1 Peter chapter 3 verse 22. Now Peter reveals where Jesus is, who is gone into heaven and is in the right hand of God, angels and authorities and powers being made subject unto him. 1 பேதுரு 3:22 வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்பதை அவர் விவரிக்கிறார். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. Where is Jesus? இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார்? The right hand of God. தேவனுடைய வலது பார்சத்திலே. See, everything Peter is revealing. சகலவற்றையும் பேதுரு வெளிப்படுத்துகிறார். Above all, go to Matthew 16 and verse 18, what Jesus describes about Peter. And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. எல்லாவற்றிற்கும் மேலாக மத்தேயு 16:18-19 வசனங்கள், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. See, he didn't say, thou art James, thou art John, and upon this rock I will build my church. Listen, he told only Peter, thou art Peter, and upon this rock I will build my church. நீ யாக்கோபாக இருக்கிறாய், நீ யோவானாக இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன். அப்படியெல்லாம் அவர் சொல்லல. பேதுருவை மாத்திரம், பேதுருவை பார்த்து அவர் சொல்கிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். And after Jesus Christ rose up from the dead, after giving them a good meal, he's calling Peter alone, and 3 times he's telling Peter. Number 1 in John 21:15, he said, feed my lambs, verse 16, feed my sheep, verse 17, feed my sheep. 3 times he's personally ordaining him for the ministry. Feed. The job of feeding was directly given to Peter through the direct mouth of the resurrected Jesus. Amen.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின பின்பு இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய சொந்த வாயினாலே நல்ல ஒரு ஆகாரத்தை, அதாவது சீஷர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்த பின்பு யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16ஆம் வசனம், 17வது வசனம் ஆகிய 3 வசனங்களிலும் அவர் சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்படியானால் ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்கிறதான அந்த நேரடியாக அந்த ஊழியம், அந்த காரியமானது பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டதான கட்டளையாகும். And in Acts chapter 5 verse 15, the only human whose shadow could heal the sick, people who were coming in beds, was the shadow of Peter. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரே ஒரு மனுஷனுடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமடைந்தார்கள் என்றால் அது பேதுருதான். படுக்கையில் இருக்க ஜனங்கள், படுக்கையில் இருக்கிறதான ஜனங்கள். What I'm trying to tell is, such an amazing man, what he is telling should be really taken very seriously. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதன் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதை வெகு ஜாக்கிரதையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். And you know what he is telling in 1 Peter chapter 4 verse 17? Suddenly, just like he says, gospel was preached to the dead. Now he is telling in 1 Peter 4:17, for the time is come, the judgment must begin at the house of God. எப்படி 1 பேதுருவிலே அவர் சொல்லுகிறார், அந்த ஆவியிலே அவர் இயேசு கிறிஸ்து போய் காவலில் மரித்தோர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதுன்னு சொன்னார், அதே மாதிரி இங்க சொல்றார் பாருங்க. அதே போல 1 பேதுரு 4:17 சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. Now this is something which the church today finds it very difficult to understand. இந்த காரியத்தை இன்றைக்கு சபையானது புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அதிக கஷ்டப்படுகிறது. Because it's very uncomfortable. ஏனெனில் அது கேட்பதற்கு அசௌகரியமா இருக்கிறது. Now let's analyze the statement of Peter. பேதுருவினுடைய வார்த்தைகளை சற்று நாம் சிந்திப்போம். Number 1, he says the time is come for something to begin. ஒரு காலம் துவங்கும் காலமா இருக்கிறது என்று பேதுரு சொல்கிறார். Time is come for something to begin. ஒரு காரியம் துவங்குவதற்கு காலம் வந்து விட்டது என்று சொல்கிறார். What should begin? எது ஆரம்பிக்க வேண்டும்? Judgment. நியாய தீர்ப்பு. Judgment. நியாய தீர்ப்பு. Now no one likes the term judgment. யாருமே விரும்பாத வார்த்தை இந்த நியாய தீர்ப்பு என்கிற வார்த்தை, யாரும் விரும்பாத ஒரு வார்த்தை. I've gone to many translations to find out whether there was some other term used, and I found in every translation only one word was used: judgment, 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 judgment. பல மொழிபெயர்ப்புகளை நான் தேடி பார்த்தேன். ஏனெனில் வேறு ஏதும் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நான் சற்று அதை ஆராய்ந்து பார்த்தபோது எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் ஒரே வார்த்தை தான், நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு என்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And that's also in the Tamil Bible also. தமிழ் வேதாகமத்திலும் அப்படிதான் இருக்கிறது. Hallelujah. Tamil Bible is also giving the same meaning. Thank you Jesus. Now where does it begin first? முதலாவது அந்த நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பமாகும்? At the house of God. தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. Now that's still more uncomfortable. அது இன்னும் நமக்கு கொஞ்சம் கேட்கவே அசௌகரியமாக பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. Because when the time comes, it will begin exactly as it was said. எப்படி அந்த நேரம் வரும் பொழுது சொல்லப்பட்டபடியே அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பமாகிவிடும். What does the house of God mean? It means, it refers to the church. தேவனுடைய வீடு என்றால் என்ன? கர்த்தருடைய சபையை அது குறிக்கும். It refers to the place where the saints and the redeemed, the chosen people of God are, not to those who are not saved. ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மீட்கப்பட்டவர்களும் இருக்கிறதான இடம்தான் சபை, ரட்சிக்கப்படாத நபர்கள் அல்ல. But I thought, Pastor, that no judgment for those who belong to the house of God as long as they are alive. My dear people of God, the word tells you to do two things. 1 Corinthians 3 verse 18, let no man deceive himself. Ephesians chapter 5 verse 6, let no man deceive you with vain words. இல்லையே பாஸ்டர், நான் நினைத்தேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாய தீர்ப்பே கிடையாது என்று தானே நினைத்தேன். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், எந்த மனுஷனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் வஞ்சிக்காமல் இருப்பானாக. Now, is there a printing mistake? Let's go back to 1 Peter chapter 4 verse 17. Again, after describing it will begin at the house of God, Peter says, if it first begin at us.
அதை நாம் இன்னும் சற்று கவனிப்போம். அந்த வார்த்தையை கவனிங்க. 1 பேதுரு 4:17 வசனத்திலே முந்தி நம்மிடத்திலே என்றால் அது யாரை குறிக்கும்? It begins at us, obey the gospel of God, and then on those obey not the gospel of God. That's what he's telling. முந்தி நம்மிடத்திலே, அப்படியானால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாகிய நம்மிடத்திலே அது முந்தி துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? See, this is where we have to be careful, because this particular statement changes everything. If it first begin at us, judgment first begins at the house of God is a statement which has to be taken very, 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 very seriously. முந்தி அது நம்மிடத்திலே துவங்கும் என்றால், அதாவது அந்த நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அல்லது நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாக்கியமாகும் இது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கும் என்றால், முந்தி நம்மிடத்திலே நியாய தீர்ப்பு துவங்கும் என்றால், இது நாம் அதிக கவனமாய் சிந்திக்க வேண்டிய காரியம். Actually, God expects the house of God, the people who are in the house of God, to live like the house of God. Otherwise, when the time of judgment falls, we do not know who will go through the consequences. ஏனெனில் தேவனுடைய வீட்டில் இருக்கிறதான, அதாவது தேவனுடைய சபையில் இருக்கிறதான நபர்கள் தேவனுடைய சபையில் இருக்கிறவர்களை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள்தான் அந்த பின் விளைவுகளை சகிக்க வேண்டியதாக இருக்கும். We already seen that. I've told you this verse before. I repeat it again. How God dealt with the people whom He had chosen, and that was written for our example. Go to 1 Corinthians chapter 10 verse 6. Now these things were our example. These things were our examples, to the intent we should not lust after evil things as they also lusted. 1 கொரிந்தியர் 10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. Verse 11, now all these things happen unto them for examples, and they are written for our admonition, upon whom the ends of the world are come. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளதான நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டும் இருக்கிறது. What happened with many of them? With many of them God was not well pleased, and they were overthrown. நடந்தது என்ன? அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். Now the apostle Paul in Hebrews 10 verse 30, we already told you, he is saying very clearly the Lord shall judge his people. எபிரேயர் 10 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Now who will the Lord judge? தேவன் யாரை நியாயம் தீர்க்கிறார்? That's what we are going to see. Number 1, Hebrews chapter 10 verse 26, for if we sin willfully, after that we have received the knowledge of the truth. Number 1, after receiving the knowledge of the truth, you cannot sin willfully. If you sin willfully and continue to do it, you will be judged. எபிரேயர் 10 வசனத்திலே பார்க்கிறோம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நியாய தீர்ப்பு வரும். ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை நீங்கள் அறிந்த பிறகு மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடாது. What's the meaning of sinning willfully? மனப்பூர்வமாய் பாவம் செய்தல் என்றால் என்ன? You know the truth and you know what you should not do. Yet if you do what you know you should not do, that is the meaning of sinning willfully. உங்களுக்கு நன்றாக தெரியும் உண்மை எது, சத்தியம் எது என்று தெரியும், நீங்கள் எதை செய்யக்கூடாது என்பதும் தெரியும். இவைகளெல்லாம் அறிந்த பின்பும் மனப்பூர்வமாக நீங்கள் செய்யக்கூடாத காரியத்தை செய்வீர்களானால் நியாய தீர்ப்பு வரும். If you keep on doing it, suddenly when it will fall, we don't know. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் எப்பொழுது நியாய தீர்ப்பு திடீர் என்று தாக்கும் என்று யாருக்குமே தெரியாது. But let me tell you something. There is this 1 Peter 4:17 is clearly talking about a specific time when that judgment will begin. At that time it will be totally different, but even now you can see it is happening in different places. But at that time it will be with full-fledged measure. That is why we have to be very careful that we are not deliberately sinning. 1 பேதுரு
4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமானது என்ன சொல்கிறது என்றால் நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. அப்படியானால் ஏற்கனவே இந்த நாட்களில் பல இடங்களிலே பல வகையான நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது வெளியரங்கமாக தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்குகிறது என்றால் வெளியரங்கமாக தெரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே தான் நான் திரும்பவுமாக சொல்லுகிறேன், மனப்பூர்வமாக நாம் சத்தியத்தை அறிந்த பின்பு பாவம் செய்யக்கூடாது. Number 2, 1 Corinthians chapter 3 verse 16 and 17. Don't you know that you are the temple of God and that the Spirit of God dwelleth in you? Verse 17. If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple you are. 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Now many people, I don't know why they just conveniently don't read these verses or don't like to understand these verses. எனக்கு ஒரு காரியம் விளங்கவில்லை. ஏனெனில் பலர் இப்படிப்பட்டதான வசனங்களை வாசிப்பதற்கு விரும்புவதில்லை, இப்படிப்பட்டதான வசனங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் விரும்புவதில்லை. Now here Paul, the apostle of grace, is telling something. இங்கு கிருபையின் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். What will God do to the man who defiles the temple of God? தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறதான ஒரு மனுஷனுக்கு தேவன் என்ன செய்வார்? What will he do? தேவன் என்ன செய்வார்? Him shall God destroy. அவனை தேவன் கெடுப்பார். Which temple of God? எந்த ஆலயம்? Your body. உங்களுடைய சரீரம் தான் அந்த ஆலயம். Now who is that man who can defile his body? தன்னுடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய அந்த நபர் யார்? That man God will destroy. அந்த மனிதனை தேவன் கெடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. Now how will he destroy? எப்படியாக கெடுப்பார்? Do you know that? உங்களுக்கு தெரியுமா? Is he destroying today? இன்றைக்கு ஆண்டவர் அப்படியாக அழிக்கிறாரா? But 1 Peter 4:17, if it begins, it will be very fast. ஆனால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த நியாய தீர்ப்பு துவங்கும் என்றால் அது வெகு வேகமாக துரிதமாக நடக்கும். Even now it is happening. இப்பொழுதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. I'm not here to put some fear inside you. I'm not going to say later on maybe we'll teach about this. But let me tell you something. God cannot be mocked. உங்களை நான் பயமுறுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை. ஆனால் பிறகு அவைகளை குறித்து நான் இன்னும் சொல்லுகிறேன். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனை நாம் பரியாசம் பண்ணக்கூடாது. தேவனை நாம் ஒருவரும் பரியாசம் பண்ணக்கூடாது. That is why after telling in verse 17, if any man defile the temple of God, him shall God destroy. In verse 18, Paul says, let no man deceive himself. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே தேவன் கெடுப்பார் என்று சொல்லிட்டு verse 18, let no man deceive himself. அடுத்ததாக சொல்கிறார், ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. See how clearly he is telling, let no man deceive himself by thinking nothing will happen. எந்த மனுஷனும் தன்னைத்தான் கெடுக்காமல் இருப்பானாக, ஏனெனில் தனக்கு ஒன்றும் நடக்காது என்று எண்ணி தன்னைத்தான் வஞ்சிக்காமல் இருப்பானாக. Today a lot of people are defiling ourselves and we think nothing will happen. இன்றைக்கு பலர் தங்களை தாங்களே அசுத்தப்படுத்திக் கொண்டு தங்களுக்கு ஒன்றும் நடக்காது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். That's what Paul is telling. Grace is telling in the next verse, let no man deceive himself. And then he says, if any man among you seemeth to be wise in this world, let him become a fool that he may become wise. அதே வசனத்தில் சொல்கிறார், ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக, ஏனெனில் இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். See, the problem is today there are a lot of wise people. They think they are wise. Actually they are not wise. They think they are wise and they think there is no condemnation, no judgment, chastisement, nothing for a son of God who has been redeemed irrespective of how he will live in this world. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆகவே எனக்கு நியாய தீர்ப்பில்லை, எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, எனக்கு சிட்சை இல்லை, எனக்கு தண்டனை இல்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தான் அவர் சொல்லுகிறார், அவர்கள் ஞானிகள் அல்ல, ஆனால் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். That's a problem. They think they are very wise. தாங்கள் ஞானிகள், மிகவும் அதிக ஞானம் உடையவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். They think we got so much of revelation. அவர்களுக்கு அதிக காரியங்கள் தெரிந்து விட்டது, பல காரியங்களை அறிந்து கொண்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள். Paul says, become a fool so that you may become wise.
பவுல் சொல்கிறார் நீ முதல்ல பைத்தியக்காரனாக மாறு அப்பொழுது நீ ஞானியாக மாறுவாய். See, just because you become the righteousness of God, son of God, heir of God, joint heir with Christ, doesn't mean God has given you the license to do whatever you want after he has made you a son, heir and righteousness of God. In fact, after you become a son of God, heir of God, righteousness of God, after that only God begins to expect from you what he had in his mind. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்கள், தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள், தேவனுடைய நீதியாக மாறிவிட்டீர்கள் அல்லது தேவனோடு கூட உடன் சுதந்திரராக மாறிவிட்டீர்கள் என்பதினாலே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நீங்கள் எதை செய்தாலும் தேவன் பொறுத்துக் கொள்வார், கண்டுக்காதவரை போல காணாதவரை போல இருப்பார் என்று மாத்திரம் எண்ணாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறின பின்பு, தேவனுடைய சுதந்திரவாளியாக நீங்கள் மாற்றப்பட்ட பின்பு, நீங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்களாக மாறின பின்புதான் தேவன் தன் மனதில் என்ன வைத்திருக்கிறாரோ அதை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். See, only when you become a temple of God, then only God can destroy you. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறின பிறகுதான் அவர் உங்களை அழிப்பார். You got it? What does it mean? What does it mean? அதன் அர்த்தம் என்ன? It means, the Bible says, if any man defile the temple of God, him shall God destroy. For which temple you are? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். See, first of all you have to become a temple of God for the temple of God to be defiled. முதலாவது தேவனுடைய ஆலயம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டுமே. You got that? புரியுதா? You got that? புரியுதா? So actually after you become temple of God, after you become righteousness of God, after you become holy, after you become a saint, after that only God expects everything which you have to adhere to. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்ட பின்பு, தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட பின்பு, நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று தேவன் உங்களை மாற்றின பின்புதான் தேவன் உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியாக நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நடக்க தேவன் எதிர்பார்க்கிறார். In Romans chapter 8 verse 1, the Bible says, there is therefore now no condemnation to them who are in Christ Jesus, who walk not after the flesh but after the Spirit. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. That means if you are going to walk after the flesh, you can be judged. அப்படியானால் நீங்கள் தொடர்ந்து மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் நியாயத்தீர்ப்பு ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவீர்கள். That's what it means. அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். No condemnation to those who walk after the Spirit if they are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. But what about those who walk after the flesh? ஆனால் இயேசுவுக்குட்பட்டு இருந்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்களின் நிலைமை என்ன? In 1 Corinthians 15 and verse 34, awake to righteousness and sin not, for some have not the knowledge of God. I speak this to your shame. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை நான் சொல்கிறேன். See, look at this. Paul says some have not this knowledge of God. பவுல் சொல்கிறார் சிலருக்கு தேவனை பற்றிய இந்த அறிவு இல்லை. They are the righteousness of God. What are they supposed to? They are supposed to awake to righteousness and sin not. அவர்கள் தேவ நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீதிக்கு ஏற்க விழித்துக்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். Can I do little sin, pastor? கொஞ்சம் பாவம் மாத்திரம் செஞ்சுக்கலாமா பாஸ்டர்? What does the apostle say? பவுல் என்ன சொல்கிறார்? Sin not. பாவம் செய்யாதிருங்கள். For who is this command? இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? Those who have been made righteousness of God. தேவ நீதியாக மாறினவர்களுக்கு தான் இதை கட்டளையாக சொல்கிறார். Because only they can wake up to righteousness. ஏனெனில் தேவ நீதியாக மாறினவர்கள் தான் நீதிக்கேற்க விழித்துக் கொள்ள முடியும். And Paul says some have not this knowledge of God. பவுல் சொல்கிறார் சிலருக்கு தேவனை பற்றிய இந்த அறிவு இல்லை. So those who don't have this knowledge and who live according to their wisdom will one day suddenly find that they are fit candidates for the judgment to fall upon them. இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறவர்கள் திடீரென்று பார்த்தால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு துவங்குவதற்கு ஏற்ற நபர்களாக இருப்பார்கள். The next point is, if you are going to be a lukewarm believer and continue to live like that, then you will also be a fit candidate for judgment to fall upon you. அடுத்ததாக வெதுவெதுப்பாய் தொடர்ந்து வெதுவெதுப்பாகவே இருக்கிறதான விசுவாசிகள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு துவங்குவதற்கு அவர்களும் ஏற்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். In verse Revelation 3 and verse 16, so then because thou art lukewarm and neither cold nor hot, I will vomit you out of my mouth.
வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், இப்படி நீ குளிருமில்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். Now the point which the Bible is trying to tell is we have to be very careful after becoming saints. நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்ட பிறகு நாம் வெகு ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். God doesn't want lukewarmness. வெதுவெதுப்பாய் இருப்பதை தேவன் வெறுக்கிறார். That's why he's saying if you are lukewarm you are irritating me because you are inside me. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் எனக்குள்ளாக இருந்து என்னை நீ எரிச்சல் படுத்திக் கொண்டிருக்கிறாய். And in verse 19 he says, as many as I love I rebuke and chasten, be zealous therefore and repent. 19வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. Now we are trying to make you understand on who all judgment can come. யார் மேல் நியாய தீர்ப்பு வரும், அததான் இப்போ உங்களுக்கு விளங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போறோம். அதுதான் நான் உங்களுக்கு புரியும்படியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். And if you are one of those candidates today, you better have to do something to change, otherwise I don't know when this will begin. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்களானால் இப்பொழுதே நீங்கள் ஏதாவது செய்து திரும்பி விடுங்கள், மனம் மாறி விடுங்கள். இல்லை என்றால் அது நமக்கு நல்லதல்ல. எப்போது துவங்கும் நமக்கு தெரியாது, எப்பொழுது துவங்கும் என்று யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா மழை வரப்போகுது. ஆனா நிச்சயமா மழை வரும். That's what Noah said. நோவா அதைதான் பிரசங்கித்தார். Rain is going to come. மழை வரப்போகிறது. Rain is going to come. மழை வரப்போகிறது. What Noah, what rain? அவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க, என்ன நோவா சொல்றாரு, என்ன மழை வரப்போகுது. 2 Timothy chapter 3 verse 1. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் Now this is also about the church only. This know also that in the last days perilous time shall come. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. See, Paul is very clearly telling Timothy, in the last days perilous time shall come. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. And in the house of God there will be such people, go to verse 5, having a form of godliness but denying the power thereof, from such turn away. தேவப 5வது வசனத்திலே பார்க்கிறோம், சபையிலே இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை அதன் வல்லமையை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. See what is Paul telling? பவுல் என்ன சொல்கிறார்? He says such people in the church, they will have a form of godliness. Look at that, form of godliness but deny the power thereof. அவங்க பாங்க எப்படி இருக்காங்க, சபையில் இருக்கிறார்கள், ஆனால் தேவபக்தியின் வேஷம் அவர்களிடத்தில் இருக்கும், ஆனால் அதனுடைய வல்லமையை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். What is the meaning of form of godliness? தேவபக்தியின் வேஷம் என்றால் அர்த்தம் என்ன? That means they are in a vesham, that is very clearly. The vesham means they are vesham, actually they are putting up a show. ஒரு வேஷம், அதாவது தாங்கள் தேவபக்தி உள்ளவர்கள் என்று காட்டிக் கொள்கிறார்கள். Actually they may be doing sincerely also. ஒருவேளை அவங்க தெரியாம கூட உண்மையாக இப்படியாக அவர்கள் இருக்கலாம். Go to Titus 1:16, they profess that they know God but in works they deny him, being abominable, disobedient, and unto every good work reprobate. தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்வதற்கும் ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். Now look at this. See how clearly the apostle of grace is talking. அப்போஸ்தலனாகிய கிருபையின் அப்போஸ்தலன் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார். What type of people will be in the church? சபைக்குள்ளாக எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள்? Form of godliness. தேவபக்தியின் வேஷத்தை போட்டுக் கொள்ளுகிறவர்கள். They will have the Bible in their hands. கையில பைபிள் வைத்திருப்பார்கள். They will speak in tongues. Oh, what tongues they will speak. என்ன மாதிரி பாஷைகள்ல பேசுறாங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறார்கள். And in worship you will see, oh Lord, I give you my life, I give you my heart, I give you everything. Everything they'll be singing. If you look at them, you will find that they are the most obedient people. வெளியே பார்க்கும்போது தேவனை ஆராதிக்கும்போது பாத்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட வல்ல தேவனை ஆராதிக்கிறேன், உமக்காக நான் எல்லாவற்றையும் தருவேன், உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்றெல்லாம் அருமையாக பாடுவார்கள். பார்க்கும் பொழுது என்ன ஒரு அருமையான ஒரு நபர் என்று மற்றவர்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு. This is known as form of godliness. இதுக்கு பெயர் தான் தேவபக்தியின் வேஷம். They'll use the name of Jesus. இயேசு
கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துவார்கள். They will preach, they will sing in the choir, they'll give bass choir, they'll be in the drums, they'll be in the keyboard, they'll be everywhere, brother. எல்லா இடத்திலும் அவங்க choirல இருப்பாங்க, நன்றாக பாடுவார்கள், ட்ரம்ஸ் ப்ளே பண்றவர்களாக அல்லது அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவர்கள், எல்லா இடத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்க கூடும். All kinds of work they'll be doing. இப்படிப்பட்ட பல கிரியைகளை செய்வார்கள். Form of godliness. தேவபக்தியின் வேஷம். Form of godliness. தேவபக்தியின் வேஷம். They profess that they know God. தாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுவார்கள். See, everybody will think, oh, these are all very good believers. எல்லாரும் நினைப்பாங்க, ஓ இவங்க நல்ல விசுவாசின்னு. But by their actions they deny him. ஆனா கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். In other words, they'll deny the power of godliness. அதாவது தேவபக்தியினுடைய வல்லமையை மறுதலிக்கிறார்கள். Through their behavior and action. அவர்களுடைய கிரியைகளின் மூலமாக, அவர்களுடைய செயல்களின் மூலமாக. They'll be continuously falling in sin, but you won't know that they are falling in sin because it will all be in secret. அடிக்கடி அவர்கள் தனிப்பட்ட தங்களுடைய வாழ்க்கையில பாவத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அது மற்றவர்களுக்கு தெரியாது, ஏனெனில் இவையெல்லாம் ரகசியமாக மறைமுகமாக நடக்கும். So outwardly they are very good. வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் நன்றாக நேர்த்தியாக இருக்கும். And I don't know, they'll keep on asking forgiveness also. ஒருவேளை அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கூட கேட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். See, everything will be in secret. எல்லாம் மறைமுகமாக இருக்கிறது. Bitterness will be inside. உள்ளே பார்த்தால் கசப்பு இருக்கும். Unforgiveness will be inside. மன்னியாமை உள்ளே காணப்படும். Speaking about others will be there. மற்றவர்களை குறித்து பேசுகிறது அதுவும் உள்ளே இருக்கிறது. Lying will be there. பொய் சொல்லுதலும் உள்ளே இருக்கிறது. Deceiving will be there. மற்றவர்களை ஏமாற்றுவது அதுவும் காணப்படுகிறது. Everything will be a show. எல்லாமே வெளியில பாத்தீங்கன்னா ஒரு போலியான ஒரு வேஷம். Outwardly they'll be like God's people. தேவ பிள்ளைகளை போன்றதான ஒரு வேஷம். See, in action they'll be abominable, detestable, disobedient. கிரியைகளினாலோ அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் அவர்கள் வெறுக்கப்படத்தக்கவர்களுமாய் இருக்கிறார்கள். Okay, now in verse 9, but they shall proceed no further, for their folly shall be manifest unto all men. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். 2 Timothy 3 is talking about the church only. I said in verse 5, all these people, I'm making it short, okay? These people, what will happen to them? Verse 9, they shall proceed no further. இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, அதாவது இவங்க அதிகமாக வளருவது கிடையாது. For the folly shall be manifest unto all men. அவர்களுடைய மதியினம் எல்லாருக்கும் தெரிய வரும். See, what does it mean? They shall proceed no further. அவர்கள் அதிகமாய் வளருவதில்லை அல்லது பலப்படுவதில்லை என்றால் அர்த்தம் என்ன? It means something will happen which will put an end to their action. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்து அந்த காரியமானது அவர்களுடைய எல்லா போலியான இந்த வேஷமான காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரும். That means the Bible again and again is trying to make you understand something will happen which will put an end to all these guys. இப்படிப்பட்டதான இந்த காரியங்களை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் சம்பவித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக்கும். What does it mean? அப்படினால் அர்த்தம் என்ன? Will the judgment in 1 Peter 4:17 begin? 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு துவங்குமா? Because all these things, some end will come inside the church. இவை எல்லாவற்றிற்கும் சபைக்குள்ளாக ஒரு முடிவு வரும். At that time their folly, Paul calls them as the folly, because what they are doing is all foolishness. It will be made manifest to everybody. அவைகளை மதிகேடு என்று பவுல் சொல்கிறார். இவைகள் அவர்களுடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டு அதற்கு ஒரு முடிவு வரும். See, that folly shall be manifest into all men. எல்லா மனுஷருக்கும் முன்பதாக அவர்களுடைய மதிகேடு வெளிப்படும். Maybe till now it is not visible. That's why I'm trying to make you understand something is going to happen which will put an end to all these kinds of behavior inside the church. ஆகவே தான் நான் சொல்கிறேன், ஒரு காரியம் சம்பவிக்கும்போது இப்படிப்பட்டதான காரியங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறதான இந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். That's why I'm trying to make you understand, is it judgment that will put an end, judgment inside the house of God which will put an end to all these foolish behavior? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒருவேளை நியாய தீர்ப்பாக இருக்குமா? நியாய தீர்ப்பு நடப்பதின் மூலமாக இப்படிப்பட்ட மதிகேடான காரியங்கள் இவைகள் வெளிப்பட்டு அவர்கள் மதிகேடெல்லாம் அடைக்கப்படும்படிக்கு நிறுத்தப்படும்படிக்கு நியாய தீர்ப்பு துவங்குமா? Because till date so many people are doing, they're speaking whatever they want, they are doing so many things. You can see that in different forms of social media. Something is going to happen which is going to put an end to all this inside the church. Listen,
Inside the church, there's going to be purification. Then only God's going to go outside. That's why I'm telling you, if you are a part of the church, you got to be very careful, because if it starts tomorrow, you had it, if you are not ready. நீங்கள் ஆயத்தமாக இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது ஒருவேளை நாளைக்கே துவங்கிவிடும் என்றால் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆகவே நாம் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பல வகையான காரியங்கள், பல வகையான பேச்சுக்கள், பல வகையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக்கும்படிக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் முதலாவது அவருடைய சபையில் தான், அவருடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகுதான் வெளியே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். They shall proceed no further. அவர்கள் அதிகமாய் வளருவது They shall proceed no further. அவர்கள் அதிகமாய் முன்னேறுவதில்லை, வளருவதில்லை. The English Bible is so clear. They shall proceed no further. அதோட அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க வளருவதே இல்ல. That's why we have to be like the children of Issachar. 1 Chronicles 12:32 of the children of Issachar, which were men that had understanding of the times to know what Israel ought to do. ஒன்று நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கிறதை போல நாம் இசக்கார் புத்திரரை போல இருக்க வேண்டும். ஏனெனில் இசக்கார் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்கள் காலாகாலங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவு உடையவர்களாய் இருந்தார்கள். See, pastors who are understanding of 1 Peter 4:17 will go all out to get the flock ready and prepared. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை குறித்ததான வெளிப்பாடு உடையதான ஒரு போதகர் தன்னுடைய மந்தையை எப்படியாவது ஆயத்தப்படுத்துவதற்கு தான் அவர் முயற்சிப்பார். They will warn, rebuke and exhort the flock and teach the flock about both sides of God. அவர்கள் தங்களுடைய மந்தையை, தங்களிடத்தில் இருக்கிறதான மந்தையை கண்டித்து உபதேசம் பண்ணி அவர்கள் கடிந்து கொண்டு அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி அவர்களை தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவார். They will obey the advice of Apostle Paul, which the Apostle Paul gave to Timothy in 2 Timothy 4:1. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து செவிகொடுப்பார்கள். தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்ட அதே ஆலோசனையை அவர்களும் செயல்படுத்துவார்கள். Because Paul was an apostle, he is advising Timothy, the pastor, was appointed by himself. 2 Timothy 4:1. I charge thee therefore before God and the Lord Jesus Christ, who shall judge the quick and the dead at his appearing and his kingdom, was to preach the word, be instant in season, out of season, reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். நான் தேவனுக்கு முன்பதாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. Now look at this, Paul, how he is speaking to Timothy. பவுல் எப்படியாக தீமோத்தேயுவுக்கு பேசுகிறார். This is what is missing today. இதுதான் இன்றைக்கு காணப்படுவதில்லை. Because apostles knew what will happen and what has to happen. Look at what he says. He doesn't say, I charge thee. He also doesn't say, I charge thee before God and the Lord Jesus Christ, the merciful, long-suffering, loving, gracious God, full of grace. But he says, I charge thee before God and the Lord Jesus Christ, who shall judge the quick and the dead at the appearing of his kingdom. அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நான் உனக்கு நான் கொடுக்கிற கட்டளையாவது அப்படி அவர் சொல்லவில்லை. அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், நீடிய பொறுமையுள்ளதான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படியாகவும் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்போம். நான் தேவனுக்கு முன்பதாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவர் ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. See, look at this. I charge thee before which Jesus. நான் கட்டளையிடுகிறேன். எந்த இயேசுவுக்கு முன்பதாக கட்டளை கொடுக்கிறேன்? The Jesus who shall judge. நியாயம் தீர்க்க போகிற இயேசுவை சாட்சியாக அவருக்கு முன்பதாக. See, this is how they trained the pastors and appointed pastors in those days, brother. இப்படிதான் அந்த நாட்களிலே அவர்கள் தாங்கள் நியமித்ததான போதகர்களை பயிற்சிவித்திருக்கிறார்கள். I charge thee means I command thee. நான் கட்டளை கொடுக்கிறேன் என்றால் அர்த்தம் என்ன? நான் உனக்கு உறுதியாக சொல்லுகிறேன். Not he didn't say I command thee. He says before this Jesus who is going to judge.
நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று பவுல் சொல்லவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக, எந்த இயேசு கிறிஸ்து? மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க போகிறதான இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக உனக்கு நான் கட்டளையாக சொல்கிறது. That means he is trying to make Timothy understand that this charge is not an ordinary charge. He has to take it seriously, otherwise he can also be punished. ஆகவே இந்த கட்டளை என்பது ஒரு சாதாரணமான கட்டளையாக தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே தான் அவர் அதை இந்த வார்த்தைகளினாலே சொல்லி அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். இல்லை என்றால் தீமோத்தேயும் நியாயம் தீர்க்கப்படக்கூடும். See, very important, but we have to be very careful about the grammar. ஆகவே வார்த்தையிலே சொல்லப்பட்டதான அந்த இலக்கணங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். He is trying to make Peter understand the importance of the job which he has been allotted. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லப்பட்டதான அந்த வேலையை, நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வேலையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவனுக்கு கொடுத்த வேலையை குறித்து முக்கியத்துவத்தை தீமோத்தேயுக்கு வெளிப்படுத்துறார். Verse 2, what was he trying to tell? What is he charging? Number 1, preach the word, reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. என்ன வேலை அவருக்கு கொடுக்கப்பட்ட, தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை என்ன? முதலாவது தேவனுடைய வசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. அடுத்து நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. See, now look at that. Number 1, what Timothy should do? முதலாவது தீமோத்தேயு என்ன செய்ய வேண்டும்? Preach the word. திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். Whether he gets time or no time, preach the word. அவருக்கு நேரம் இருந்தாலும் நேரம் இல்லாவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். Only the word. வார்த்தை மாத்திரம் தான் பேச வேண்டும். No garbage and stories and fables. எந்த விதமான கட்டுக்கதைகளும் எந்த விதமான தேவையில்லாத காரியங்களும் அல்ல. Not giving his own interpretation. தன்னுடைய சொந்த வெளிப்பாட்டை எல்லாம் தீமோத்தேயு கொடுக்க கூடாது. Preach the word. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Number 2, இரண்டாவதாக reprove. நீ கடிந்து கொள், கண்டனம் பண்ணி. Reprove means reprimand. கண்டனம் என்று சொல்லும்போது உரைக்கும்படியாக அறிவுறுத்தும்படியான வார்த்தைகளை பேசு. You know what's the meaning of reprimand? அறிவுறுத்தி சொல்லுதல் என்றால் அர்த்தம் என்ன? I'm not happy with what you're doing. நீ செய்யறது எனக்கு பிடிக்கல. This is not right. நீங்கள் செய்வது தவறு. That's the meaning of reprove. அதுக்கு பெயர் தான் கண்டிப்பது, கண்டனம். Thirdly, rebuke. அடுத்ததாக கண்டித்து கொள்ளுதல். You know, you rebuke the devil. நீங்க சாத்தானை தான் கண்டித்து கொள்றீங்க. See, that's the meaning of rebuke. Rebuke means express sharp disapproval. நேரடியாக அதை அங்கீகரிக்காமல் இருப்பதை நேரடியாக எதிர்ப்பது. For example, this person was rebuked for doing this particular action. ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் செய்த செயலுக்காக அவரை கடிந்து கொள்ளுதல், அதை எதிர்ப்பது, அவருடைய செயலை எதிர்ப்பது. Fourthly, exhort. நான்காவதாக புத்தி சொல்லு. Exhort means advice. புத்தி சொல்லுதல் என்று சொல்வது அறிவுரை. Now, this is the job of the pastors during the time of Paul. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் நாட்களிலே நியமிக்கப்பட்டதான போதகனுடைய வேலை. Why? ஏன்? Because they knew the God whom they were serving. தாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். If you just keep on preaching the word, then the people will listen and they'll keep on doing what they are doing. That's why rebuking and reproving and exhorting is a must. வசனத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தால் ஜனங்களும் கேட்டு கேட்டு தாங்கள் இருக்கிறபடி தாங்கள் மனம் போன போக்கில் தான் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே தான் அவர் சொல்கிறார், பிரசங்கம் பண்ணினால் மாத்திரம் போதாது, நீ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. And then he gives the reason in verse 3, for the time will come when they will not endure sound doctrine, but after their own lust shall they heap themselves teachers having itching ears, who shall turn away their ears from the truth and shall be turned into fables. மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம், ஏனென்றால் இப்படிப்பட்டதான காலம் வரும். கவனமாக கேட்போம். இப்படிப்பட்டதான காலம் வரும். எப்படிப்பட்டதான காலம்? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதாயிராமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். See very clearly what is going to happen after 2000 years. Paul is telling in those days itself. 2000 வருஷங்கள் கழித்து என்ன நடக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பொழுதே எழுதிவிட்டார். For the time will come when they will not
endure sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் இருப்பார்கள் அந்த காலத்திலே. But after their own lust shall they heap to themselves teachers. தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற பல போதகர்களை தங்களுக்கு சேர்த்துக் கொள்வார்கள். How many of you know that your lust can also make you heap to yourself teachers? எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்குள்ளாக இருக்கிறதான இச்சையானது உங்களுக்கு வேண்டிய போதகர்களை சேர்த்துக் கொள்ளும்படி தூண்டும். That means there will be a lot of teachers at that time who will be accommodative to you. அப்படியானால் அந்த அந்த காலத்திலே பல வகையான போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு ஏற்ற சௌகரியமானவர்களாக இருப்பார்கள். She is talking about a time when such teachers will be there in the church. சபையிலே இப்படிப்பட்ட போதகர்கள் இருப்பார்கள், இப்படிப்பட்ட காலம் வரும் என்று பவுல் அன்றைக்கே சொல்லிவிட்டார். And the people will have itching ears. ஜனங்கள் செவி தினவுள்ளவர்களாக இருப்பார்கள். What will happen? And they shall turn away the ears from the truth. அவர்கள் சத்தியத்திற்கு தங்கள் காதுகளை திருப்பி விடுவார்கள். And shall be turned into fables. கட்டுக்கதைகளை கேட்க அவர்கள் தங்கள் காதுகளை திருப்புவார்கள். Now note that verse 2 Timothy 4:3, for the time will come. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் தமிழ் வசனத்தில் இப்படிப்பட்ட காலம் வரும். Okay, before the time of judgment mentioned by Peter in 1 Peter 4:17 comes, the time mentioned by Paul in 2 Timothy 4 verse 2, 4 verse 3 will come. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பேதுருவினால் சொல்லப்பட்டதான அந்த காலம் வருவதற்கு முன்பு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பவுலின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த காலம் வரும். See, times are all coming, brother. எல்லா வகையான இப்படிப்பட்ட காலங்களும் வருகிறது. I think the times have come. நான் நினைக்கிறேன் இப்பொழுதே இந்த காலம் வந்திருக்கிறது. We need real pastors who have got a burden for the flock. தன்னுடைய மந்தையின் மேல் அதிக பாரமுடைய கவனமுடையதான போதகர்கள் தேவை. Who care for the flock, who really love the flock, they will be doing what Paul told Timothy. தன்னுடைய மந்தையை சிநேகித்து தன்னுடைய மந்தையின் மேல் கவனம் வைத்து உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யக்கூடியதான போதகர்கள் தேவை. Others will be just wasting their time and the time of the flock and the time of God also. அது பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னதை போல செய்யாமல் இருக்கிறதான நபர்கள் தங்களுடைய நேரத்தையும் வீணாக்கி வந்திருக்கிறதான விசுவாசிகளுடைய நேரத்தையும் வீணாக்குகிறவர்களாக இருப்பார்கள். And suddenly judgment will come in unawares, and let me tell you something. After judgment comes, no pastor can help you, my dear brother, sister. திடீரென்று நியாய தீர்ப்பானது துவங்கும். சற்றும் எதிர்பார்த்திராத நேரத்திலே நியாய தீர்ப்பு திடீரென்று துவங்கும். நான் திரும்பமாக சொல்லுகிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே, நியாய தீர்ப்பு துவங்கின பிறகு எந்த போதகரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள், உதவ முடியாது. Nobody can help you. ஒருவராலும் உங்களுக்கு உதவ முடியாது. It is coming, there is no doubt about it, 100% guaranteed, definitely it is coming. நிச்சயமாக வருகிறது 100% நிச்சயமாக நியாய தீர்ப்பு வரும். ஆகவே இதை குறித்த எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். Do not despise or take the word of God lightly. கர்த்தருடைய வசனத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்யாதீர்கள். By getting yourself ready, you do not lose anything, but if you do not get yourself ready, you're going to be losing many things. கர்த்தரை சந்திப்பதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை. ஆனால் கர்த்தரை சந்திப்பதற்காக நீங்கள் ஆயத்தமாகாமல் இருப்பீர்கள் என்றால் பல காரியங்களை இழந்து விடுவீர்கள். The term used by Peter in 1 Peter 4:17 is judgment. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறதான வார்த்தை நியாய தீர்ப்பு. They do not use the word trial of faith. அந்த இடத்திலே அதை விசுவாச பரீட்சை என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. That is why we have to take this very 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 seriously. ஆகவே இந்த நியாய தீர்ப்பு என்கிறதான இந்த வார்த்தையை நாம் ஜாக்கிரதையோடு அதை கவனமாக அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். What is the difference between judgment and trial of faith? விசுவாச பரீட்சைக்கும் நியாய தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Trial of faith comes to all obedient saints, all those who are really pleasing to God. For them also trial of faith comes, but judgment can never fall on the obedient righteous. தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய நீதியாக இருக்கிறதான கீழ்ப்படுகிற எல்லா பிள்ளைகளின் மேலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற எல்லா பிள்ளைகளின் மேலும் இந்த விசுவாச பரீட்சை என்பது வரும். ஆனால் நியாய தீர்ப்பு என்பது தேவனுக்கு கீழ்ப்படுகிற நீதி உள்ள அவருடைய பிள்ளைகளின் மேல் நியாய தீர்ப்பு வராது. So if somebody is going to be an obedient child of God,
You don't need to worry. Let judgment come in the house of God. What's your problem? There's no problem for you because judgment never comes upon those who are obedient, those who are righteous. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிகிற நீதி உள்ள கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் இந்த நியாய தீர்ப்பை குறித்து பயப்படவே தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரட்டும், அது யாரை வேண்டுமானாலும் தாக்கட்டும். ஏனெனில் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது அவருக்கு கீழ்ப்படிகிற அவருடைய நீதி உள்ள பிள்ளைகளின் மேல் வராது. Obedient students of teacher Grace need not worry. They can relax and overflow with joy because they are in safe hands. கிருபையின் டீச்சருக்கு கீழ்ப்படுகிற மாணவர்கள் மாணவிகள் ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏனென்றால் நல்ல கரத்தில் அவங்க இருக்கிறாங்க. Go to Titus chapter 2 verse 11 to 13. For the grace of God that bringeth salvation has appeared unto all men, teaching us. That's why I said teacher Grace. Teaching us that denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously and godly in the present world, looking for that blessed hope and the glorious appearing of that great God and our Savior Jesus Christ. தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதாவது கிருபையை போதிக்கிறது. அதை தான் நான் சொல்கிறேன். For the grace of God that bringeth salvation appeared to all men. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது எல்லாருக்கும் பிரசன்னமாகி என்ன பண்ணுச்சு? போதிக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் அது போதிக்கிறது. Teaching us. நமக்கு போதிக்கிறது. What does it teach? அது என்ன போதிக்கிறது? What does grace teach, brother? கிருபை என்ன Come on, what does grace teach? சொல்லுங்க, கிருபை என்ன போதிக்கிறது? You know what grace teaches? கிருபை என்ன போதிக்கிறது தெரியுமா? Deny ungodliness. அவபக்தியை நீ வெறுத்து விடு. Deny worldly lust. லௌகிக இச்சைகளை வெறுத்து விடு. Live soberly. தெளிந்த புத்தி உள்ளவனாய் ஜீவனம் பண்ணு. Live righteously. நீதி உள்ளவனாய் ஜீவனம் பண்ணு. Live godly. தேவ பக்தி உள்ளவனாய் ஜீவனம் பண்ணு. In this present world. இந்த உலகத்தில் இப்படியாக நீ வாழ வேண்டும். Looking for the blessed hope and the glorious appearing of Jesus Christ. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிரு. If you're going to be a obedient student of teacher Grace, you don't need to worry about 1 Peter chapter 4 verse 17. கிருபையை போதிக்கிறதான அந்த போதகனுக்கு நீங்கள் கீழ்ப்படிகிற ஒரு மாணவனாக இருப்பீர்கள் என்றால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் சற்றும் பயப்பட தேவையில்லை. Because the term used in 1 Peter 4:17 is judgment, 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 judgment. ஏனெனில் 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டதான வார்த்தை நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. We'll continue this message today evening. இதை குறித்து நாம் தொடர்ந்து இன்று மாலையிலே நாம் கேட்போம். Now evening you're going to see amazing truths. இன்று மாலையிலே நீங்கள் வல்லமையான சில சத்தியங்களை கேட்க போகிறீர்கள். What is this judgment? நியாய தீர்ப்பு என்றால் என்ன? What is this judgment? இந்த நியாய தீர்ப்பு என்ன? Because the Bible talks about many judgments, but today I'm going to speak about this judgment which many people are not at all clear about. வேதாகமம் பல நியாய தீர்ப்புகளை குறித்து பேசி இருக்கிறது. ஆனால் அதில் இந்த நியாய தீர்ப்பு அநேகர் தெளிவில்லாமல் இருக்கிறதான இந்த நியாய தீர்ப்பை குறித்து இன்று மாலையிலே நாம் கேட்க போகிறோம். This judgment is mentioned only by Peter. இந்த நியாய தீர்ப்பு பேதுருவால் சொல்லப்பட்டதான பேதுரு கூறுகிறதான நியாய தீர்ப்பு. The only man who talks about preaching the gospel to the dead. ஒரே மனிதன் அவர் சொல்லியிருக்கிறார், மரித்தோர்களுக்கு இயேசு கிறிஸ்து போய் அந்த மனுஷன் தான் சொல்றாரு, பிரசங்கித்தார் என்று சொன்னார் பாருங்க. அவர்தான் இதையும் சொல்றதெல்லாம் நிறைய புரியாது யாருக்குமே, unless you get revelation. வெளிப்பாடு இல்லாவிட்டால், ஆவியானவர் வெளிப்படுத்தாவிட்டால் அநேகருக்கு அவர் பேசுகிறது விளங்காது. So take this seriously. ஆகவே இதை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வோம். After it comes, I can't do anything, your father cannot do anything, nobody can do anything. Evening service don't miss, because it's going to be very, very powerful. Whether you're coming here or not, please sit down and don't take this message lightly. I have a very strong feeling something is in the air and God is trying to get us ready before he moves. நியாய தீர்ப்பு துவங்கின பிறகு யாரும் உங்களுக்கு உதவ முடியாது. உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ வேற யாரும் உங்களுக்கு உதவ முடியாது. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இந்த செய்திகளை கேளுங்கள். வீட்டில் இருந்தாவது அல்லது இங்கு வந்தாவது எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். God bless you.